கரண், நீ என்னோட ஹஸ்பண்ட். நான் உன்கிட்ட பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா பல நேரத்துல சில சிச்சுவேஷன்னால நான் உன்கிட்ட நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் நான் பண்றது சரின்னு படும்போது நீ என் சைடு கொஞ்சமாவது இருக்கலாம்ல, ஏதாவது சொல்லல. என்ன சொல்லணும்? என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன ஹஸ்பண்டாவா நினைக்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்றியா? சரி, நீ என்ன சொன்ன? நான் எதுவும் செய்யறது இல்லையா? உனக்கு சப்போர்ட் பண்றது இல்லையா? நான் உனக்காக எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றேன், என்னெல்லாம் செய்யறேன்னு உனக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கு? உனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. யூ நோ வாட்? இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. நம்ம எல்லாரோட விருப்பம் என்ன? இந்த நாளை நினைக்கும் போது அவர் முகத்துல சிரிப்பு வரணும், எல்லாரும் சந்தோஷப்படணும் தான். ஆனா இன்னைக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யற. எல்லாரையும் அழ வைக்கணும்னு நினைச்சா அதை நீ செஞ்சிட்ட. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்ட. என் மொத்த ஃபேமிலியும் வருத்தப்பட வச்சிருக்க. உன்னோட ஃபேமிலி? ஆமா, என்னோட ஃபேமிலி. இது உன்னோட ஃபேமிலின்னு தயவு செஞ்சு சொல்லாத. அது மட்டும் இல்லாம அவங்கள வேதனைப்படுத்துற மாதிரி நீ அப்படி என்ன செஞ்சிட்ட? உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாடகம் ஆடாத. புரியுதா? யூ நோ வாட்? நீ என் மேல எவ்வளவு பழி போட்டாலும் எனக்கு பரவாயில்ல. எல்லாத்துக்குமே என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. உன்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்ல. ஐ நோ யூ ஆல்ரெடி. புரியுதா? ஏன்னா அதுக்கு உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். ஆனா எங்க? உங்ககிட்ட தான் மனசே இல்லையே. உனக்கு லைஃப்ல ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம், பணம் மட்டும்தான். அதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, ரைட்? யூ நோ வாட்? இந்த விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லும்போது என்னால நம்பவே முடியல. ஆனா இன்னைக்கு நீ சொல்லும்போது நம்பாம இருக்க முடியல. யூர் ரைட். உனக்கு என்னைக்குமே பணம் மட்டும்தான் முக்கியம். தட்ஸ் இட். அண்ணா, அண்ணா, அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, இல்லன்னா மயங்கி விழுந்துருவாங்க. வாங்க. Oh my God. அம்மாவுக்கு என்னாச்சு? பிபி லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் வர சொல்லு. சித்தி இப்போ ஓகேயா? ஓ மை காட், ராக்கிமாக்கு வீக்னஸ் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு. சமீர், நீ உடனே போய் தண்ணில உப்பு சக்கரையும் போட்டு கொண்டு வாயேன். சரி அண்ணி. டாக்டர் வர சொல்லுங்க. ரீதா, உனக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுது? ஐ மீன், ஆன்ட்டியோட இந்த நிலைமைக்கு நீதானே காரணம். ஓ கம் ஆன் நட்டாஷா, நீ பேசுறதுக்கு இது சரியான டைம் இல்ல. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு நைஸா போய்கிட்டே இருக்க. இந்தாங்க. குடுக்குறேன். சமீர், தண்ணி என்கிட்ட கூட. தண்ணி குடிங்க அண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் ஒன் லைனர் அடிக்கல. என்ன நடக்குதோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? தட்ஸ் எவிடென்ட். ஓ காட், ப்ளீஸ் உன் வாய் மூடிட்டு இருக்கியா? இப்படி கொளுத்தி போடுற பழக்கம் இருக்கே, அது முதல்ல நீ விடு. ஒரு நாள் அது பெரிய நெருப்பாச்சுன்னா நீதான் அதுல விழுவ. போதும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கூட நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். பொதுவா இவனோட என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்பவும் மேட்சே ஆகாது. ஆனா இப்ப சொன்னது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் முழுசா ஏத்துக்கிறேன். நீ மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரண் சொல்றதுதான் அக்ரி பண்ணுவாங்க. எனக்கு கரண் சொல்றதுதான் உண்மையிலே கரெக்ட். ரீதா, நீ என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருந்தல, பட் நீ ஒரு விஷயத்த சொல்லு. நீ எதுக்கு இப்படி இருக்க? ஐ மீன், ராக்கி ஆண்டி உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ராக்கி ஆண்டி உன்னை பத்தி என்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் உன்னோட ஆப்சன்ஸ்ல கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் என்ன நீ சைடுன்னு கன்சிடர் பண்றல? நான் உன்னை சந்திக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு யாரு, யார பத்தி ஆண்டி இவ்ளோ பேசிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஐ மீன், ஐ நியூ பிரீத்தான்னு ஒருத்தி இருக்கா. அவ ரொம்ப நல்லவ, எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவ. ஈவன் யூ நோ ஃபார் அ ஃபேக்ட், நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்குள்ள இருந்த அந்த ஓனர்ஷிப் மாதிரியான ஆட்டிடியூட், அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I was so impressed. ஆனா இன்னைக்கு நீ பண்ண பாரு. வீட்டோட கண்டிஷன்ல உனக்கு தெரியாம இல்ல. வீட்டோட நிலைமையும் தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும். எந்த ஆக்ஷன்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும் தெரியும். ஐ மீன், மகேஷ் அங்கிளுக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு தெரியல. இதுல புதுசா என்ன இருக்கு நட்டாஷா? இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. வித்தியாசம் என்னன்னா, முதல்ல இவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, இப்ப நல்லா தெரியும்.
ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ராக்கி ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை. முதல்ல இவங்க குணமாகட்டும், அதுக்கப்புறம் யார் என்ன பேசணுமோ பேசுங்க. நான் செக் பண்றேன், அதுக்கப்புறம் மெடிசன் சொல்றேன். இல்ல வேண்டாம், இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் செக் அதான் பண்ணிடுறேன். வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? தயவு செஞ்சு உன்னோட இந்த டிராமாவெல்லாம் நிறுத்து. ஓகே? நாடகமா? நீ என்ன சொல்ல வர? என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே வேஷம் தான். நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க எங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கிறதுக்காக. ஆனா உன்னோட உண்மையான குறிக்கோள் என்ன? நீ இந்த வீட்டை ரூல் பண்ணணும்னு நினைக்கிற. கரண் சொல்றது கரெக்ட் தான். நாங்க பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது பிரீதா. இங்க பார்ப்பா கரண், பேசாம ஒண்ணு பண்ணலாம்ப்பா. நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அண்ணாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். ஓனோ, நிலைமை கை மீறி போய்கிட்டு இருக்க. இவங்க வீட்டை விட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்கள மட்டும் நான் தடுக்கலனா இவங்க நிஜமாவே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க எதுக்காக வந்திருக்கேனோ அது நிச்சயமா நடக்கவே நடக்காது. மகேஷ் மாமாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதோட ரிஷப் சார், அவர் எங்க போனாரு? பிருத்வி இந்த ஃபேமிலியோட இண்டஸ்ட்ரி பிசினஸுக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும். இல்ல நான் இவங்கள தடுத்தாகணும். போதும் கரண், நீ ஓவரா பேசிட்ட. இதுக்கு மேலேயும் யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இந்த வீட்ல நான் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. இந்த வீட்ல நான் ஒரு முதலாளியா வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போறீங்கன்னா சரி போங்க. யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்களோ, வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வச்சா அவங்களுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, டன். அதோட மகேஷ் மாமா, அவரை நீங்க கூட்டிட்டு போக முடியாது. உங்க யாருக்குமே தெரியாது. அதாவது அவர் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ல சைன் பண்ணாரோ அதுல இந்த விஷயமும் இருக்கு. மகேஷ் மாமாவோட கேர் கிவரா எப்பவுமே நான் மட்டும்தான் இருப்பேன். சோ அவர் இங்கதான் இருப்பாரு. நீங்க எல்லாரும் போக நினைச்சா தாராளமா போங்க. ஐம் சாரி, நான் உங்க எல்லார்கிட்டயும் இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுதான். ஆனா பேச வேண்டியதா போயிடுச்சு. ஐம் ஹெல்ப்லெஸ். எனக்கு வேற வழியே இல்லை. கரண், என்ன காதல் இது? ஐ மீன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன்னோட காதல் இன்னைக்கு எல்லா எல்லையும் மீறிடுச்சு. ஆமா, எல்லா லிமிட்ஸையும் மீறிடுச்சு. ஐ மீன் எல்லாரையும் தலைக்குனிய வச்சுட்டா. தலைய விடு. யாராலையும் ஏற எடுத்து பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, ஒரு விதத்துல என்ன மட்டும் இன்சல்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அதோட அவ பிருத்வி, ஷர்லின், கிருத்திகா இவங்க எல்லாரையும் இன்சல்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு பிரீதா ஒரு சொடுக்குல எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாளே. அதோட அதோட மகேஷ் அப்பா, ஐ மீன் மகேஷ் அங்கிள், மகேஷ் அங்கிளை பத்தி எப்படி எல்லாம் பேசினா. ஏதோ அவரை கேர் பண்ணாத மாதிரி, கிட்னாப் பண்ணி கைது பண்ணி வைக்கிற மாதிரி பேசினா. நதாஷா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. கரண் ஏற்கனவே அவகிட்ட நிறைய பேசிட்டான். இல்ல அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் கரண் பிரீத்தாவை திட்டினது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கரண் ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சோ இல்ல டிஃபரெண்டா ஏதாவது சொல்லணும். அதுக்கப்புறம் பிரீத்தா நம்ம எல்லாரையும் இப்படி இன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணும். அதோட அவளுக்கு நம்மள இன்சல்ட் பண்ணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. கரண், அவகிட்ட எவ்வளவு வேணா பேப்பர்ஸோட பவர் இருக்கலாம். ஆனா உன்கிட்ட இருக்கிறது உறவுகளோட பவர், இந்த வீட்டு புள்ளைங்கிற பவர், அவளோட ஹஸ்பண்ட்ங்கிற பவர் இருக்கு. அண்ட் பொதுவா பார்த்தா எல்லா ஹஸ்பண்ட்ஸும்
அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான். அண்ட் ஐ ரியலி திங்க்ஸ் இட் ஹை டைம் ஃபார் யூ கரண். நீயும் பிரீத்தாவை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. ஏன்னா அவளுக்கு புரியவை, அவகிட்ட பேசு. அப்பதான் இப்படி எதுவும் அவ பண்ணாம இருப்பா. வாவ் நட்டாஷா, நீ லட்சத்துல ஒருத்தி. மத்த பொண்ணுங்க மாதிரி நீ கிடையவே கிடையாது. ஆனா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி கரணை இன்னும் என் நெருக்கத்துக்கு கொண்டு வருவேன். அதோட என் மூளையை யூஸ் பண்ற விதத்துல அந்த பிரீத்தா அசந்து போய் நிக்க போறா. அதோட கரணும் அவ கைய விட்டு நழுவி போய் நிப்பான். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆ? நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. நீ என்ன சொன்ன? என்னோட அப்பா உனக்கு சொந்தமா? நீ ஒரு பொண்ணு மாதிரியா? மத்தவங்கள விட நீ தான் அன்பு காட்டுறியா? நீ செய்யறதெல்லாம் அவருக்காகன்னு சொன்னல. அதாவது நீ செய்யறது எல்லாமே அவரோட நன்மைக்காக தான், அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்படி நடிச்சு எங்க எல்லார் முகத்திலயும் நீ கரிய பூசிருக்க. உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது? எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி பண்ற? இந்த வீட்ல மகேஷ் மாமா மேல மட்டும் இல்ல, இந்த மொத்த வீட்டு மேலயும் எனக்கு உரிமை இருக்கு. கொஞ்சம் உங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டா போதும், தலைமையில ஏறிடுவீங்க. நான் இந்த வீட்டுக்கு எப்படி வந்திருக்கிறேங்கிறத மறந்துடுவீங்க. நான் இந்த வீட்டோட முதலாளி. சரி, மறந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அத நான் உன்னை செய்ய விட மாட்டேன். நான் காதலிக்கிறது உன்னன்னு என்னால நம்ப முடியல. அப்போ அது உன்னோட ப்ராப்ளம். என்னோட ப்ராப்ளம் தான். நீ கரெக்டா சொன்ன. இன்னைக்கு இந்த ப்ராப்ளமை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வரேன்னு பாரு. பண்ணு, சீக்கிரமா பண்ணு. அதுவும் இல்லாம நான் காதல் கீதல்னு பண்றதுக்காக இங்க வரல. நான் எந்த வழியில போயிட்டு இருக்கேனோ அதே வழியில தான் நானும் போவேன். நான் எனக்கு செஞ்சுக்கிட்ட ப்ராமிஸ நிச்சயமா ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நான் மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன். ஹலோ, அப்பாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு நீ தேவையில்லை. நான் ஒருத்தனே போதும். என் அப்பாவை காப்பாத்த எனக்கு தெரியும். இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செய்யணுமோ அதுக்கு உனக்கு யாருமே தேவையில்ல. ஜஸ்ட் இனஃப். நீ ஓவரா பேசிட்ட. நான் உன் பேச்சை கேட்கறதுக்காக இங்க வரல, புரியுதா? நீ என்ன சொன்ன? காதல் உன்னோட ப்ராப்ளமா? கரெக்ட் டைம்ல தான் இதை சொல்லியிருக்க. என் ப்ராப்ளம் தான். இனிமே நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். பார்த்துக்கிட்டே. கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு பதிலா நீ பாட்டுக்கு. கில்ட்டா? கில்ட்டி ஃபீலிங் கண்டிப்பா இல்ல. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்னோட இமோஷன்ஸ் என்ன, என்னோட குறிக்கோள் என்ன, இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. இதை நான் உனக்கு புரிய வைக்கவும் முயற்சி பண்ணல. ஒருவேளை நான் மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர நினைக்கிறேனா அதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. எதையும் நிரூபிக்கணும்னு இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்ன சொல்லு. ஏன் வாயடிச்சு போயிட்ட? சொல்லு. எதுக்கு? அது எதுக்குன்னா, நான் மகேஷ் மாமாக்கு தேங்க்யூ சொல்ல நினைக்கிறேன். இப்படி பண்றது மூலமா தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அவர் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர். அவரோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் என் பேர்ல எழுதி வச்சது ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல. சோ அட்லீஸ்ட் அவருக்காக நல்லதா யோசிக்க முடியாதா என்ன? ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியுமா முடியாதா? நீ பண்ண தப்பே இதுதான் பிரீதா. ப்ராப்பர்ட்டிக்காக அவருக்கு தேங்க் பண்றதா சொல்ற. அவர் மேல உனக்கு நிறைய அன்பு இருக்கிறதுனால வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு பல விஷயம் சரியாயிருக்கும். ஆனா நீ எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்ட. ஏன் பிரீதா, நீ ஏன் அடிக்கடி என் மனசு எப்படி உடைக்கிற? நான் உன்னை மனசார எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? ஐம் சாரி கரண். நான் மகேஷ் மாமாவை வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுக்கு காரணம் தப்பு. உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அதனால்தான் அவரை வெளியே கொண்டு வர நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஒருவேளை நான் சொல்லிட்டேனா இப்ப நான் சரியா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இம்மீடியட்டா தப்பாவே மாறிடும். என் முகத்திரையும் கிழிஞ்சிரும். நான் இங்க முதலாளி மாதிரிலாம் வரல. இந்த வீட்டை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிடும். என் மனசுல இருக்க இமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அது உள்ளே இருக்கட்டும். அதுதான் நல்லது.
செம்மையா இருக்கு பாட்டி, என்ன சொல்றது? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. நீங்க எதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அப்ப போனீங்க? அட, என்ன கேள்விடி நீ கேக்குற? அவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுடைய சொந்தம். நமக்கு அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு. அவங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா போக தானே செய்யணும். அது சரி, நம்ம சொந்தக்காரங்களா? அவங்க மேல எல்லாம் உங்களுக்கு அன்பு இருக்கு, ஆனா என் மேல உங்களுக்கு அன்பு இல்ல. சரியான பைத்தியம். நீ என்ன என் உறவுக்காரியா என்ன? நீ என்னுடைய உயிரடி, உயிரு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அதாவது நான் லட்சத்துல ஒருத்தி, நான் கோடியில ஒருத்தி. ஆமா, கண்டிப்பா. ஓ பாட்டி, தேங்க்யூ சோ மச். என்னமா மசாஜ் பண்றீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது, ஆனா இப்போ அதெல்லாம் மாயமா போயிடுச்சு. தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ. சரி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? இந்த தலைவலி இருக்கே, இது தானாலாம் வராது. ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், அதனாலதான் தலைவலி வரும். இப்ப நீ தெளிவா சொல்லு, உனக்கு என்ன டென்ஷன்? என்ன பாட்டி நீங்க சும்மா டென்ஷன்ல எதுவும் இல்ல. அது கிளைமேட் கொஞ்சம், அது என்ன சொல்லுவாங்க, குளிரா இருக்குல்ல, அதனாலதான் கொஞ்சம் ஹெட்டேக் வந்துருச்சு. இந்தாங்கம்மா, டீய குடிங்க. குடு. அம்மா, இந்த பொண்ணு இருக்காளே, எல்லாருக்கும் அவ தலைவலியை கொடுத்துக்கிட்டே திரியறா. நினைச்சா தலைவலியை கொடுப்பா, நினைச்சா தலைவலியை வாங்கிக்கிறா. ஆனா கிளைமேட் அது இதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா சாக்குதான். இவ யாருக்கோ கொஞ்சம் அதிகமா தலைவலி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால அவங்க திருப்பி இவ கொடுத்த தலைவலிய இவகிட்டயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஜானகி ஆண்டி சொல்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிப்பு வரும், நீங்களும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதானே? ஏன் தலை, என்னோட வலி, நான் எப்படி இத இன்னொருத்தங்களுக்கு தர முடியும்? இன்னொருத்தங்க தலைவலியை நான் எப்படி வாங்கிக்க முடியும்? சும்மா வளராம இருங்க. முதல்லலாம் நீ சின்னதா ஏதாவது சொன்னாலும் பயங்கரமா சிரிப்பேன், இப்ப சுத்தமா வரல. நான் அவ்வளவு ஒண்ணு மோசம் இல்ல பாட்டி. இன்னைக்கும் என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் செமையா தான் இருக்கு. நான் மட்டும் ஒரு 3-4 பேரோட பார்ட்டில உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுற பேச்சுக்கு எல்லார் முகத்திலயும் தன்னால சிரிப்பு பொங்கி வழியும். சரி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்வ? ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு இப்பெல்லாம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. முதல்லலாம் சின்ன விஷயத்துக்கு கூட சிரிப்பு வரும், இப்பெல்லாம் எதுக்கும் சிரிப்பு வரல. அம்மா, மணி அடிச்சிருச்சு பாத்தீங்களா? எப்பவுமே உண்மையை சொன்னா கண்டிப்பா மணி அடிக்கும். இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கால வாரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க போல இருக்குல்ல? எங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா உன்ன கால வாரத்துக்கு? நீ இருக்கிற ஒசரம் பத்தாது, உன் காலை வாரி விட்டா நீ இன்னும் ஓவரா மேல பரப்ப. அட அக்கா, அக்கா போன் பண்றாங்க. பிரீதாக்கா. என்ன பிரீதாவா? சீக்கிரம் சீக்கிரம் ஸ்பீக்கர்ல போடு. சரி சரி. ஹலோக்கா. ஸ்ருதி. பிரீதா கண்ணா. அட ஒரு நிமிஷம். ஜானகி ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரீதாக்கா என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. நம்ம பாட்டி திரும்ப வந்துட்டாங்க. என்ன? வாவ். ஹலோ பிரீதா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், செம்ம ஃபிட்டா இருக்கேன், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு, என்னோட ஹார்ட்டும் பக்கவா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், எஸ்பெஷலி லோரி அன்னைக்கு. எல்லா வருஷமும் லோரி அன்னைக்கு ஒன்னா தானே இருப்போம். நீ சொல்றது கரெக்ட் தாமா. நிஜமா சொல்லணும்னா நான் கூட உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இல்லாம இருந்தது இதுதான் முதல் தடம். சரி பரவாயில்ல, நினைச்சுக்கிட்டோம்ல. ஆனா இப்பதான் ஒன்னா இருக்குமே, எல்லா ஃபங்க்ஷனையும் ஒன்னாவே கொண்டாடலாம். நீங்க சொன்னது உண்மையிலே கரெக்ட். மனசு ஒன்னா இருக்கும் போது வேற என்ன தேவைப்படும்? சரி பாட்டி, அம்மாவும் உங்க கூட வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டே போனை கொடுங்களேன், நான் அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்றேன். இல்லம்மா, சரளா என் கூட வரல, அவளை நான் கிராமத்திலே விட்டுட்டு வந்துட்டேன். வருவா, அப்புறம் வருவா. என்னது? அம்மா இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருக்க போறாங்களா? ஆக்சுவலி நான் உங்க எல்லாரையுமே ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சில நேரத்துல அம்மாவோட துணை இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆமாமா, அம்மாவோட துணை எப்பவுமே தேவைப்படும் தான். ஆனா ஸ்ருதி இருக்கா, நான் இருக்கேன், ஜானகி இருக்கா, நாங்க எல்லாரும் தான் உனக்கு துணையா இருக்குமே. நீ என்ன விஷயம் சொல்லி பாரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ கண்டிப்பா ஹெல்ப் தேவைதான். ஆனா ஸ்ருதியோட ஹெல்ப். ஸ்ருதியோட ஹெல்ப் வேணுமா? அது பாட்டி, போன்ல எப்படி சொல்றது? நீங்க இங்க வந்துருங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். பாட்டி தன்னால எங்க வர போறாங்க, நான் பாட்டியை கூட்டிட்டு உங்களை நேர்ல வந்து பாக்குறேன், சரியா? பர்ஃபெக்ட். தேங்க் யூ என் அன்பு தங்கச்சி. அட, அக்கா தங்கச்சி கிட்ட போய் தேங்க் யூ சொல்வாங்களா என்ன? போதும்க்கா, ரிலாக்ஸ். சரி சரி,
நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் சொல்ல மாட்டேன். ஓகே? சரி, பாய். சரிம்மா, பாய். பாய் பிரீதா. பாய் பாய் பாய். நான் உன்னை கேட்கவா? பிரீதா நல்லா இருக்கால்ல? எனக்கு ஏதோ சரியா படலையே. ரொம்ப நாளா அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஆனா அவ குரலை கேட்கும்போது ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? ஒன்னும் இல்லையே. எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. உங்களுக்கே அந்த மாதிரி தோணுது? இங்க பாரு ஸ்ருதி, இந்த வெள்ளை முடி இருக்கே, இது ஒன்னும் தானா வெள்ளையாகல. என்னை ஏமாத்தாத, உண்மையை சொல். என்ன விஷயம்? அவ குரல் ஏன் இப்படி வருத்தத்தோட இருந்த மாதிரி இருந்தது? பாட்டி இவ்ளோ கேக்குறதால நான் உங்ககிட்ட சொல்றேன். மகேஷ் அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. அத நினைச்சு அக்கா ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யறது? எந்த வழியில போறது? எப்படி எல்லாத்தையும் சரி பண்றது? எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது? நான் இப்போ அந்த வழியை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஆதி காலத்துல இருந்து யூஸ் பண்ற வழிதான். அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இப்போ இந்த வீட்ல சில பேரை சரி பண்றதுக்காக நான் அதிரடியில இறங்க வேண்டியதான்.